ரெஸ்ட் ரூம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிரைவிங் பண்ணும்போதெல்லாம் வந்து தண்ணி குடிக்காம சில ஆண்கள் வந்து போறாங்க. அப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கான யோசனை எப்படி இருக்குன்னா, தண்ணி குடிக்கலன்னா இதுதான் நடக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. நமக்கு உள் உறுப்புகள் என்னென்ன செய்யும். சிலருக்கு வந்து பித்தப்பையில கல்லெல்லாம் கூட வந்துருது தண்ணி சரியா குடிக்கலன்னா. இது ரீசெண்டா நான் 2-3 இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளா யூகிச்சு நம்மளா ஒரு விஷயத்த பண்ணாம இதுதானே நடக்க போகுது, அதானே நடக்க போகுது, மிஞ்சி பிஞ்சு போனா இதான் நடக்கும் அப்படின்னு நம்மளா யூகிக்காம நமக்கான விஷயங்கள் எதுவும் அதை கொஞ்சம் ரொம்ப லெத்தாஜிக்கா எடுக்காம கொஞ்சம் கவனமா பண்ணணும் அப்படின்னு நம்மளே ஏமாத்திக்காம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உணவு விஷயத்துல நம்ம ஏமாத்துறது அப்படிங்கிறது பல காலமாவே நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ பால்ல என்னெல்லாம் கலப்படம் பண்றாங்க, குழந்தைங்களோட உணவுப் பொருட்கள் என்னெல்லாம் பண்றாங்க, இப்போ செரலாக்ல என்னெல்லாம், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள ஈஸியா வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏமாத்துறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நமக்கு இது அவேர்னஸ் ஓரளவுக்கு வருது அப்படிங்கறதால நம்ம வீட்லயே தயாரிக்கிறதுக்கு எப்படின்றதெல்லாம் நம்ம மேக்சிமம் நம்ம வீட்டுல பண்றதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நமக்கு வந்த உணவுப் பொருட்கள்ல இருந்த ஏமாளித்தனம் வந்து நமக்கு தெரியாமையே இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் உடைய பத்தி நேற்று மேடம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஆன்லைன்ல நம்ம பாக்குறது ஒண்ணு, காமிக்கிறது ஒண்ணு, ஆனா நம்ம கையில வரும்போது அதோடைய குவாலிட்டி, டெக்ஸ்டர் அது எல்லாமே மாறி இருக்கு, கலர் மாறி இருக்கு, வேற துணியை வந்து கொடுத்துடுறாங்க. ஒரு சில சமயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் போன் நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா வெறும் கல்லு வச்சு கூட பேக் பண்ணி அனுப்பிடுறதா. இந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு ஆன்லைன்ல மோசடிகள்லாம் நிறைய நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வீடுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து நம்ம ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு வாங்க போறோமோ கட்ட போறோமோ. இப்போ சமீபத்துல என்னுடைய நெய்பர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2024 ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருக்காங்க டிவி. பார்த்துட்டு அந்த அந்த இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் புக் பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ இது வந்து 2025 மே மாசம் சாவி கொடுக்கறதா தான் பேச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. சாவி வந்து அவங்க கையில கொடுக்கவும் இல்லை, அது ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்லை. இப்ப இவங்க அதை நம்பி இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்களா, இப்ப நாங்க காலி பண்ணிட்டோம், இப்போ எங்களுக்கு கீ கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இத மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் பண்றது நம்ம பாக்குறோம். ஒரு சில நிறுவனங்கள் வந்து நிறைய மோசடி பண்றதெல்லாம் வந்து நமக்கு Facebookல எல்லாம் வருது. இத மாதிரி எல்லாம் வந்து மக்களுடைய என்ன சொல்றது, ஒரு ஆசையினாலேயோ ஒரு தேவையினாலேயோ ஏதோ மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிய வந்து நிறைய உபயோகப்படுத்தி இந்த பில்டர்ஸ் வந்து பல இடங்கள்ல வந்து பண்ற மோசடியெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மாதிரிலாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பொதுவாவே வந்து நம்ம எங்க மேடம் ஒண்ணு சொல்லுவாங்க, என்னுடைய குரு ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா டோன்ட் சேஸ் த ஷைனி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே பல அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி நமக்கு ஏதோ ஒரு ஆப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஷைனியான ஆப்ஜெக்ட்ஸுக்கு பின்னாடி போகிறத மேக்சிமம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து இது சொல்லுவாங்க, டோன்ட் ட்ரஸ்ட் த ஃப்ளவரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிலர் என்னன்னா இது இப்படி பண்ணா அப்படி இருக்கும், இப்ப இது கிடைச்சா அப்படி இருக்கும் நான் சொல்லிட்டு ரொம்ப ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி நம்மள வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய பிளான் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி ஃப்ளவரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நம்ப கூடாது. கொஞ்சம் உட்காந்து கான்சியஸா யோசிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இருக்கிற விஷயத்துக்கு நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும். நமக்கு மேல ஒரு ரூஃப் இருக்குல்ல, அதுக்கு நம்ம எப்பயுமே நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது. நமக்கு எப்பவுமே சொல்லுவாங்க, நமக்கு டேபிள்ல ஃபுட் இருக்குன்னு சொன்னா, நமக்கு வந்து குடிக்க தண்ணி இருக்குன்னு சொன்னா, நமக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஷெல்டர் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு நமக்கு எது தேவையோ அதுல மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது இப்போ நமக்கு ஓகே இதெல்லாம் நமக்கு செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் ஒரு டீமா ஒரு ஃபார்ம் ஆயிட்டோம், ஒரு ஃபேமிலியா அப்படின் போது ஒருத்தர் முதல்ல நம்ம நம்பணும். அப்ப நமக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சு, வெளியில இருந்து யாருமே வந்து நம்மள ஏமாத்த மாட்டாங்க. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த 4 மாடு கதை நமக்கு சின்ன போதுல இருந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சிங்கம் வரும், 4 மாடு மேய்ஞ்சிட்டு இருப்போம். அந்த 4 மாடு வந்து ஒன்னா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா வெளியில இருந்து ஒரு விஷயம் வரும்போது, இவங்களுக்குள்ள பிரிவினை வரும்போது ஈஸியா வந்து ஏமாத்தி அந்த சிங்கம் வந்து ஒரு மாடம் சாப்பிடும். சோ இந்த மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணணும், இந்த கதையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். இத மாதிரி வந்து நம்ம ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து வெளியில இருந்து இப்ப நமக்குள்ளாரியே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஒரு எல்லாருக்குள்ளாரையுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குதுன்னு சொன்னா
நமக்கு வந்து என்ன நடக்கும்னா, நமக்கு இப்போ நமக்குள்ள நம்ம டீம், நம்ம ஆளுங்க, நம்ம ஃபேமிலிக்குள்ளார தீர்க்க முடியாத விஷயத்த ஒரு 3வது நபர், நம்ம குடும்பத்திலே இருக்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய நபர்கிட்ட மட்டும் கேட்டுட்டு நம்ம முடிவு எடுக்கலாமே தவிர, வேற எதுவுமே நம்ம வந்து நம்பி எங்கேயும் போயிட்டு வெளியே போயிட்டு ஏமாற்றக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல போலி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நடக்குது. இப்பெல்லாம் ஏதோ சொல்றாங்க இல்லையா, நிறைய போலி இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாம் போயிட்டு ஏமாந்துடக்கூடாது. வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு எதுனாலும் முடிவு பண்றது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு கதை ஒண்ணு, பர்வீன் சுல்தான் அவர்கள் வந்து சொன்ன கதை எப்பயோ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டது, இங்க நான் பகிரணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னா, 2 யானை, ஒரு யானை கோவில் வாசல்ல இருக்குது, ஒரு யானை கோவிலுக்கு உள்ள இருக்குது. ஒரு யானை யாசகம் கேக்குது, இன்னொரு யானை கிட்ட நம்ம போய் யாசகம் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்போ வெளியே இருக்கிறது கோவில் யானை, உள்ள இருக்கிறது பிள்ளையார் இருக்காரு. இப்போ இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம், யாராவது ஒருத்தர் சொல்லாமே. வெளியில இருக்கிற யானைக்கும் உள்ள இருக்கிற யானைக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? ஒண்ணு கேக்குது, இன்னொன்னு கொடுக்குது. சார் கேட்கல. இல்ல, ஒரு யானை வந்து கேக்குது, இன்னொரு யானை கொடுக்குது. சார், ஒரு யாசகம் கேக்குது, ஒருத்தர் நமக்கு கொடுக்குறாரு. அது என்ன, ஏன்? சொல்லுங்க சார். வெளியில இருக்கிற யானை வந்து ப்ரூவன், அதுக்கு எல்லா பவரும் இருக்கு, ப்ரூவன். உள்ள இருக்கிற யானைக்கு பவர் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பிலீஃப்ல போயிட்டு இருக்கோம். வெளியில இருக்கிற யானை வந்து அவ்வளவு பவர் இருந்தாலும் ஒரு சின்ன கயர்ல யாரோட கண்ட்ரோல்லயே இருக்கு. சூப்பர் சார், கரெக்ட் சார். அதேதான் அவங்க சொன்னாங்க. என்னன்னா, இன்னொரு சின்ன இது, சாரி டு இன்டரப்ட். சொல்லுங்க சார். வெளியில இருக்கிற யானை நம்ம எது கொடுத்தாலும் அது சாப்பிட்றது யூஸ் பண்றதை விட ஓனர்கிட்ட கொடுத்துட்டு தான் இது பண்ணும். 2 தான் வாங்கி சாப்பிட்டதுன்னா பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்துடணும், 1-2 தான் சாப்பிட முடியும். ஓனர் தான் கண்ட்ரோலர். ஆனா உள்ள இருக்கிற யானை நம்ம எது கொடுக்குறோமோ அதை விட பல மடங்கா நமக்கே ரிட்டர்ன் பண்ணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் மேம். சூப்பர் சார். ஆமா சார், நீங்க சொன்னது எல்லாரும் சொன்னதுமே கரெக்ட் தான். அது என்னன்னா, வெளியில இருக்க யானை அதனுடைய கண்ட்ரோல பாகன் கிட்ட கொடுத்துருது. உள்ள இருக்க யானை அதனுடைய கண்ட்ரோல, அதனுடைய அங்குசத்தை அது கையில வச்சிருக்குது. அதுதான் இப்போ நமக்கு என்னன்னா, நம்மளுடைய ரிமோட் ஃபார் த லைஃப் அத தயவு செய்து யார்கிட்டயுமே கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய ரிமோட் வந்து சேனல் மாத்துற மாதிரி நம்மளுடைய டெசிஷன்ஸையும், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறது அடுத்தவங்க டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. அப்படி விட்டோம்னா நம்ம எப்பயுமே வந்து யாசகம் தான் கேட்கற மாதிரி ஆயிடும். ஆனா அதுவே நம்மளுடைய அங்குசம் நம்ம கையில இருந்துச்சுன்னா, இஃப் யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னா யாருமே நம்மள ஏமாத்த முடியாது அப்படின்றது அவரு ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு உண்மையிலேயே ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு கதையா எனக்கு இருந்துச்சு. ஏன் நம்ம கண்ட்ரோல் யார்கிட்டயோ கொடுத்து இருக்கணும், அப்படி வேண்டாமே. நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுப்போம். எதனாலும் தப்போ சரியோ நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்மள மீறி நமக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. இவ்வளவு வருஷத்துல நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லும். நம்மளுடைய மைண்ட் ட்ரஸ்ட் யுவர் கட்ன்னு சொல்லுவாங்க. கட் ஃபீலிங் அப்படின்னு நமக்கு நிறைய டைம் வந்து அது நம்மளை ஏமாத்தாது. அது உண்மையே சொல்லும், இதை செய்யாத, இது பண்ணு. ஒரு சில நேரங்கள்ல வந்து நல்லா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு இடத்துல இருக்கிறோம், ஏதோ ஒரு ஆபத்துன்னா நம்ம கண்டிப்பா அந்த வயிறு வந்து அந்த புளியை கரைக்கிற மாதிரி இருக்கும். இந்த கட் ஃபீலிங் வந்து நமக்கு சொல்லும். அதுவே நம்மள நிறைய நேரத்துல காப்பாத்திடும். அந்த மாதிரி நம்மள நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும், நம்மளுடைய நம்பிக்கைகளை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டைம் வந்து வேற யாருக்கோ எல்லாம் கொடுக்க கூடாது. நம்மளுடைய டைம் வந்து யாரும் வந்து ஏமாத்திட்டு போக முடியாது. நமக்கு இருக்கிறது 24 hours தான். அதுல நம்ம யாருக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், நம்மளுடைய கடமை என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்து நம்மளுடைய எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியா வந்து நம்மளுடைய எனர்ஜி வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இது செய்யுங்க அது செய்யுங்க ஏதாவது ஒரு சென்டிமெண்டா சொல்லி, முக்கியமா இதை வந்து பெண்கள் தான் நாங்க நிறைய அனுபவிச்சிருக்கோம். இது உங்க பேத்திக்காக தானே, உங்க பையனுக்கு தானே, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாம் சொல்லி ரொம்ப இதெல்லாம் பண்ணி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து அப்ப தெரியல, இப்ப புரியுது அப்படின்னு சொல்ற மாதிரி 20s எல்லாம் பெருசா தெரியாது. ஒரு 40s உட்கார்ந்து யோசிக்கும் போது, ஆஹா, பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம எவ்வளவு பேர்கிட்ட நம்ம எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் நமக்கு தெரிய வருது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல பொதுவா ஏமாற்றங்கள் நிறைய நடக்கும். என்னன்னா சின்ன பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல, அந்த குழந்தைய வந்து ஈஸியா என்ன பண்ணிடுவாங்கன்னா பெருசா இருக்கிற அண்ணாக்கள் அக்காக்கள்லாம் ப்ராப்பர்ட்டி விஷயத்துல ஏமாத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னா இவங்க குட்டி பாப்பா தானே, 1.5 வயசு 2 வயசு குழந்தையா இருக்கு, பெரியவங்க வந்து முன்னாடிலாம் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பெரியவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுடைய செல்ஃப் மோட்டிவ்காக அடுத்தவங்களை பத்தி யோசிக்காம நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது பின்னாடி விளைவு வரும், அது தெரியறது இல்லை. அத மாதிரி குடும்பத்துல நிறைய நடக்கும். அதே மாதிரி வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை இருந்தாலுமே கூட சொத்து விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் அது கரெக்டா கொடுக்குறாங்களா நிறைய இடத்துல எனக்கு தெரியல. சரி, அதுவும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்துல எல்லாம் என்ன ஆகும்னா ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம இழக்கிற விஷயங்கள் நிறைய. என்ன பண்ணிடுவாங்கன்னா நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல இவங்களோட வீக் பாயிண்ட் என்னன்னு, அதை வச்சு இவங்க ட்ரிகர் பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லி இவங்களை கோபப்படுத்தி அங்க கொஞ்ச நேரத்துக்கு அவங்கள வந்து உள்ள வராம நிறைய ஏமாற்றங்கள்லாம் வந்து நடக்கும், நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரிலாம் பண்றது வந்து என்னன்னா அப்படி ஏமாத்தி நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது அவங்களுடைய மனசாட்சியா வந்து அவங்களுக்கு பின்னாடி அதுக்கான பதிலா சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கு சார், கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க, எக்கோ கேக்குது. தாமோதரன் சார், தேங்க்யூ சார். பரவாயில்ல சார். பக்கத்துல ஒரு காய்கறி கடை இருக்குங்க. அந்த கடை எப்படின்னா விலை பாத்தீங்கன்னா யூஸ்வலா இருக்கிற விலையை விட அங்க எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். எங்க அம்மா எல்லாம் போயிட்டு அங்க காய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா 2-3 காய் வாங்கும்போது என்னப்பா இவங்க 100 ரூபாய் போடுறாங்க, இவ்வளவு எல்லாம் விலையும் இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நினைப்பேன் ஏன் இப்படி விற்கிறாங்க அப்படின்னு. இது மாதிரி தான் ஒரு 2-3 வருஷமாவே அந்த கடை நடத்திட்டு இருக்காரு. ஆனா கூட்டமே இருக்க மாட்டாங்க. நாங்க நினைப்போம் சரி எதுக்குடா இந்த கடை தான் வச்சிருக்காங்க, எதுக்கு இவ்வளவு விலை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். இப்ப என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து காம்படிஷன் எதிர்க்கு இன்னொரு கடை ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு கடையில வந்து எல்லாமே இருக்கு எதிர்க்கு கடையில. அவங்க வந்து இப்போ பார்த்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஒரு மைக் போட்டு எப்படி மைக்க போட்டு இப்ப நாங்க கம்மி விலைக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மைக் போட்டு சொன்னா கூட மக்கள் கேட்பாங்க நினைக்கிறீங்க. ஏற்கனவே இவங்க போய் வாங்கி பார்த்துருக்குறாங்க, எல்லா கடையிலும் இந்த கடையில விலை அதிகம்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த ஏரியால மக்கள்லாம் வாங்கிடுவாங்க எப்படி இருந்தாலும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆப்போசிட்ல ஒரு கடை வந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து மைக் போட்டு நாங்க இவ்வளவு கம்மியா நாங்க தரோம் வாங்க அப்படின்னா கூட மக்கள் வந்து அங்க போகிறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா நீ ஒரு ஏமாத்துறவன் அப்படிங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாங்க ஏற்கனவே நிறைய ஏமாந்துருக்கோம், அதனால இங்க மக்கள் வர்றதில்லை. பொதுவாவே இங்க வந்து என்னன்னா மக்கள் வந்து பாக்குறதுக்கு வந்து எதுனாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த கடையில இருக்கிறவங்க நம்பிட்டாங்க. இப்போ இந்த கடைக்கு போனோம்னா கூட பாத்தீங்கன்னா இத மாதிரியே வேற வேற கடைக்கெல்லாம் கூட போனீங்க, நீங்க இந்த பொருளுக்கான விலை இதுதான்ப்பா, வேணும்னா வாங்கிக்கோ, இல்லைன்னா நீ போயிட்டு வாங்கறதுக்கு எங்களுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே, அப்போ நம்ம சோசியலாவே ஒரு கூட்டமாவே வந்து இங்க ஏமாத்துறது நடந்துட்டுதான் இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நம்ம எப்படி இதுல சேஃபா இருந்துக்கலாம்னா இந்த ஏரியால இருந்து கொஞ்சம் ஒரு பாரிஸ் கார்னருக்கோ இல்ல தாம்பரத்துக்கோ போயிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் என்னென்ன வேணும் வாங்கிட்டு வந்துடுறது நமக்கு புத்திசாலித்தனமா நமக்கு தெரியும். இந்த மாதிரி பண்றது வந்து என்னன்னா இது அக்செப்டும் பண்றோம். ஒரு சில நேரங்கள்ல வந்து சரி விலை அதிகமா தான் இருக்கு, என்ன பண்றது, அவசரத்துக்கு வாங்கிக்கிறோம். இத மாதிரி ஒரு சில நபர்களால வந்து நமக்கு இந்த வணிகர்கள் இவங்க மேல இருக்கிற நம்பிக்கையுமே கூட கொஞ்சம் நமக்கு குறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து நம்ம ஒரு இது மட்டும் இல்ல, வேற எங்கெல்லாம் நம்ம ஏமாறுறோம் அப்படின்னா அரசியல்ல ஏமாத்துறாங்க. கண்டிப்பா நமக்கு வந்து வாக்குறுதி ஒண்ணு கொடுக்குறாங்க, ஒண்ணு அது நம்ம இப்பயே நம்ம கண் கூட பாக்குறோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்ல ஏமாத்துறாங்க, பார்த்தோம். என்னன்னா இந்த மாதிரி உணவு பொருட்கள் நம்ம ஆர்டர் பண்ணும் போது வேறையா வருது. அதுக்கப்புறமா வந்து எல்லாமே ஆன்லைன்ல என்னென்ன பண்றோம் அதுல நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் சாமியார்கள் ஏமாத்துறாங்க, அது நமக்கு காலகாலமா இருக்கிற விஷயம் தான். இப்போ ரீசெண்டா என்னன்னா ஒரு கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு இப்போ ரேட் ரேஸ் போற மாதிரி ஜேஇ நீட் இதெல்லாம் எல்லாருமே எக்ஸாம் எழுதுறதால அது எப்படி எவ்வளவு பேருக்கு பாஸ் பர்சன்டேஜ் சாத்தியம், எவ்வளவு பேர் அங்க போவாங்கன்னு தெரியாது. ஆனா எல்லா பேரண்ட்ஸுமே என்ன பண்றாங்கன்னா போய் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற பேர்ல போறாங்க, லட்சமா அவங்க கேக்குறாங்க, லட்சக்கணக்கான பணத்தை அவங்க கொடுக்குறாங்க. அவங்க வந்து நமக்கு தெரிஞ்ச மக்கள் வந்து கொடுத்து பசங்களை படிக்க வைக்கதான் செய்யறாங்க.
அது இல்லாம ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு ஏமாற்றமும் நடக்குது. நீங்க வந்து முன்னாடி இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா இவ்வளவு பர்சன்டேஜ் தான் நீங்க கட்டியிருக்கணும். ஆனா இப்போ நீங்க இத்தனை லட்சம் கட்டணும், 4 லட்சம் ரூபாய் கட்டணும். நீங்க ஸ்காலர்ஷிப் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சத்தோட முடிஞ்சிருக்கும் அப்படி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லும் போது நமக்கே நல்லா தெரியுது இது ஃபுல்லா பக்காவா ஏமாத்துறாங்க அப்படின்னு. ஆனாலும் என்ன பண்றது, சில நேரங்கள்ல நம்ம இதெல்லாம் தாங்கிட்டு போறதா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எங்கெல்லாம் நம்ம கோமாளியா இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா? எங்கெல்லாம் சார் நம்ம கோமாளியா இருக்கும் சொல்லுங்க சார். சரியா சரி, நானே சொல்றேன். சோசியல் மீடியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார். அங்க வந்து கண்டென்ட்டே இல்ல, சும்மா லைக்ஸ் ஷேருக்காக சம்பந்தம் இல்லாம ஒரு வீடியோ எடுத்து போடுறது, எங்கேயோ ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல இருந்து நின்று வீடியோ எடுத்து போடுறது, இதெல்லாம் பண்ணி அவங்கள தன்னைத்தானே கோமாளியா ஆக்கிக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து ஆரம்பிச்சு ரீல்ஸ் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு ஒரு நபர் வந்து அவங்க கோமாளியா மாறிட்டாங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம இதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம்னா, இது தெரியுது நமக்கு வீட்டுல ஒருத்தன் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அங்க போய் நம்மளுடைய எனர்ஜியோ டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி எதுவும் இல்லைன்னா நமக்கு நல்லது. நமக்கு எது தேவையோ அது மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ட்ரெண்டுன்னு ஒண்ணு சொல்லி ஏமாத்துறாங்க சார். இப்போ இது போட்டாதான் ட்ரெண்டு, இது செஞ்சாதான் ட்ரெண்டு, இதுதான் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலை ஏத்தி அதெல்லாம் பண்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த பரிகாரங்கள்லாம் செய்யலாம், அந்த பரிகாரங்கள்லாம் செய்யலாம் சொல்லிட்டு ஒரு ஆஸ் பர் த சாஸ்திராஸ்ல இல்லாத பரிகாரங்கள்லாம் வந்து இப்பெல்லாம் நிறைய உலா வருது. அதெல்லாம் கூட இப்போ பண்ணி மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கோமாளிகளா மாறிட்டு வராங்க. ஏதோ நம்மளுடைய பழக்கத்துல குடும்ப வழக்கத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் செஞ்சு நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா ஓகே. இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ விஷயத்துல நம்ம வீட்டை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு கோமாளித்தனமான விஷயமா தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா சும்மா ஒரு வெட்டியா ஒரு ஷோ ஆஃப் பண்றதுக்காகவே நான் பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே நமக்கு தேவையில்லாத காருங்களை வாங்கி நிறுத்துறது, நமக்கு தேவையே இல்லாத அவசியப்படாத விஷயத்துலதான் ஜஸ்ட் ஷோ ஆஃப் பண்றதுக்காகவே நல்ல இப்ப எதுவும் நம்ம தளத்திலேயே நம்ம இதை பத்தி சொல்லியிருந்தோம். இந்த போன மாசம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம ஆரி பிளவுஸ் எல்லாம் போட்டு ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணி ஒரே ஒரு பிளவுஸ் உடைய ஸ்டிச்சிங் சார்ஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 300 இருந்து 400 ரூபாய் தான். ஆனா இந்த ஆரி ஒர்க்னு சொல்லி ஒரே ஒரு சாரிக்கு ஒரு பிளவுஸ் தைக்கும் போது 4000 ரூபாய்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள். இப்பெல்லாம் வந்து 4000 ரூபாய்லாம் கம்மி, அதுக்கு அதிகமா கூட போகுது. இந்த மாதிரி ட்ரெண்ட்னு சொல்லி இந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்றதுக்காக வேண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நம்மளும் அப்படிதான் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நம்மளும் செஞ்சோம்னா நம்ம கோமாளியாக அடுத்தவங்களுக்கும் தெரியும், நம்ம கோமாளியாக்கப்படுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளம்பரத்துல அப்புறம் ஆஃபர்ஸ் சொல்லும் போது இந்த ஆஃபர் எதுக்கு போடுறாங்க, இது நமக்கு உண்மையிலே இந்த ஆஃபர்ல கொடுக்குற பொருள் நமக்கு தேவையா அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இல்ல ஆஃபர் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கோமாளித்தனம் தான். அதை விட ஒரு இது வந்து இல்லை. இப்ப இதெல்லாம் எப்படி நம்ம ஏமாளியாவும் இல்லாம கோமாளியாவும் இல்லாம எப்படி நம்ம வந்து குழைச்சிக்கலாம், நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கும். நான் வந்து ஒரு கொள்கை வச்சிருக்கேன். இப்போ என்னுடைய பணத்தை நான் எப்படி செலவு பண்ணணும், என்னுடைய பணத்தை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், நான் வந்து வட்டிக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வட்டி யாருக்கிட்டவும் வாங்க மாட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நமக்குள்ள ஒரு பிரின்சிபிள்ஸ் இருக்கும் பண விஷயத்துல. அந்த மாதிரி எல்லாத்துலயுமே நமக்குன்னு ஒரு ஒழுக்க முறைகள் இருந்துச்சு. நம்மளுடைய குடும்பத்துல இருக்க எல்லாரும் இதை தாண்டி போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரின்சிபிளோட ஒரு கோட்பாடோட நம்ம வாழும்போது கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கப்படும் அப்படின்னு. இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டோம்னா நம்மளால வந்து எதுவுமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. சோ எப்படிதான் இந்த மக்கள் வந்து இப்போ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பட்டிமன்றத்துல கூட பாரதி பாஸ்கர் அவங்க பேசும்போது சொன்னது என்னன்னா, நமக்கே தெரியாம நமக்குள்ளார நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து எனிமீஸ் வந்துட்டாங்க, நம்ம குழந்தைங்களுடைய சமூக வலைத்தளத்தின் மூலமா குழந்தைங்களை ஆரம்பிச்சு குழந்தைங்களை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. சோ நமக்கே தெரியல இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுனால நடக்கிற ஏமாற்றங்கள் எவ்வளவு நடக்குது அப்படின்னு. நேற்றுக்கு வந்து சிபிஎஸ்சி 10th ரிசல்ட் வந்துச்சு. எத்தனை பசங்க எத்தனை அப்பாக்கள்லாம் வந்து ஏமாளி ஆனாங்க கோமாளி ஆனாங்கன்னு அவங்க தான். இந்த மாதிரி வந்து நம்ம
நிறைய விஷயங்கள் இருக்கு. சொல்ல போனா உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். ஒரு சொந்த அனுபவம்னு சொன்னா பாத்தீங்கன்னா, என்னுடைய வீட்லயே வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு உறவினர் வந்து ஒரு ஒரு இவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, மரபினர். அவங்க வந்து இதுதான் வட்டிக்கு கொடுக்கறதா ஒரு விஷயமா. அப்போ வட்டிக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வட்டி இன்க்ரீஸ் பண்ணி பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கிட்ட வந்து அந்த குறிப்பிட்ட வட்டிக்கு ஒரு நபர் கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவர் வந்து இங்கதான் இருக்க போறாரு, வீடு இருக்கு, இவருக்கு இங்கதான் வீடு இருக்கு, இவங்க சொந்தமா இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காரு, நம்ம ஊர்ல ஒரு கடை வச்சிருக்காரு, அப்ப இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாமே இவங்களை நம்புற மாதிரியே எல்லாம் பண்ணி கூடவே வந்து மகன் மாதிரியே பழகி எல்லாமே உறுப்பினர் மாதிரி பழகி எல்லாம் பண்ணியும் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாருன்னா 1 கோடி ரூபாய் தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 1 கோடி ரூபாய் தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு அவரு. ஆனா இப்போ ஏமாத்துறவங்க கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, ஏமாந்துட்டாரு பாத்தீங்களா, அவருடைய மனசு வந்து எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் எதை நம்பி அவர்கிட்ட கொடுத்துருப்பாரு, ஏதோ நம்ம பிள்ளைங்களுக்காக ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிருப்பாரு, பொண்ணு கல்யாணம் பண்ண நினைச்சிருப்பாரு. சரி, அவர் நம்பிக்கையா கொடுத்து வச்சிருந்தாரு. சரி, வருது வட்டி இவ்வளவு வருது, மாசம் மாசம் நமக்கு இவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பட் ஏமாந்து போயிருக்காரு. இப்போ மன உளைச்சல்னால இத மாதிரியான கதைகள் நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்து நிறைய இடம் நடந்திருக்கு. அதனாலதான் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஆடம்பரமான விஷயங்கள்லாம் நமக்கு போகாம ஃப்ளவரி வேர்ட்ஸை கேட்டு இந்த மாதிரி இந்த ரொம்ப அட்ராக்ஷனான ஷைனி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களுக்காக நம்ம ஷோ ஆஃப் பண்ணி நாங்க இப்படி இருக்கோம் பாரு அப்படின்னு காட்டிக்க நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளே நிறைய பேருக்கு என்னை ஏமாத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அது கோமாளியா தானே தெரியும் எல்லாருக்குமே. அதனால ஒரு வாட்டி ஒரு விஷயத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய அனுபவத்தையும் நம்மளால வாங்கிக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இப்ப நம்ம 30 நாள் 30 ஆளுமைகள் பேசுறோம் அப்படின்னா அவங்க கடந்து வந்த விஷயங்களை தான் நம்ம சொல்றோம். எல்லாருக்கும் போயிட்டு எல்லாரும் இத்தனை அனுபவங்கள் நம்மளால நேரடியா அனுபவிக்க முடியாது, அவங்க அனுபவிச்சாலும் கஷ்டம். இந்த மாதிரியான தளங்கள்ல நம்ம ஷேர் பண்ணும்போது எங்கெல்லாம் வந்து நமக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படிலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், எங்க நம்ம கான்சியஸான டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிய வருது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கான விழிப்புணர்வு நிலையில எல்லாரு கூடயும் வந்து நம்ம ஃபேமிலி இருக்கிற மக்களோட டிரான்ஸ்பரண்டா இருந்து ஓரளவுக்கு நம்ம இந்த கோட்பாடுகளோட வாழ்ந்துட்டு இந்த விஷயங்கள் என்ன ஆனாலும் தலையே போனாலும் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்ற விஷயங்கள்ல ஸ்ட்ராங்கா டிசிப்ளினா இருந்தோம் அப்படின்னா யாரும் ஏமாளியாவும் பார்க்க முடியாது. நம்ம நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லாக நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி மேடம். 1801வது நாள் நட்புலரி பயணம் ஒரு சாதனை எண்ணிக்கை அல்ல, அது ஒரு அறிவு புரட்சி, ஒரு உணர்வு எழுச்சி, ஒரு விழிப்பு கணம். இன்றைய ஏமாளி டு கோமாளி ஒரு தலைப்பு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் கண்ணாடி. ஒரு ராஜா ஒரு வைர வியாபாரியை நம்பி அவனின் மாயையில் விழுந்தான். 100 ஏமாளிகள் பட்டியல் கேட்டபோது முதல் பெயர் ராஜா. ஃபூல் மீ ஒன்ஸ் சேம் ஆன் யூ, ஃபூல் மீ டுவைஸ் சேம் ஆன் மீ. உலக பழமொழி. அன்புடையர், இந்த ஏமாளிகள் யார்? வண்டி ஓட்டும் போது கூட குடிக்காமல் இருக்கிறார்கள், தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறார்கள், ஆனால் உடலையே ஏமாற்றுகிறார்கள். ஆன்லைனில் வாங்கும் போது போன் போட நினைத்து வாங்கும் போது பெட்டிக்குள் செங்கல் இருக்கிறது. 2024 1 கோடி வாக்குறுதி மட்டும், வீடு இன்னும் கனவாகவே இருக்கிறது. வளர்ப்பதை நம்பாதீர்கள். அழகான பறவை கூட எச்சரிக்கையுடன் உணவு தேடுகிறது, ஆனால் மனிதன் விளம்பரத்தை கண்டு விழுகிறான். கோயிலுக்குள் வெளியே யானை, கட்டுப்பாட்டில் கோயிலுக்குள் முழு சுதந்திரம். நாம் எப்போதும் கட்டுப்பாட்டை பிறரிடம் கொடுக்கிறோம். ட்ரஸ்ட் யுவர் கட் ஃபீலிங். உள்ளுணர்வு தான் உயிரை காக்கும். இன்று சோசியல் மீடியா, போலி சாமியார்கள், கோச்சிங் சென்டர்கள், ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், எங்கும் ஏமாற்றம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர், ஆனால் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ யூ டோன்ட் பே த ஃபுல் ப்ரைஸ். குறிப்பாக பெண்களின் சக்தி. குடும்பத்தில் வீணாகாமல் சமூக முன்னேற்றத்திற்கு வழிகாட்ட வேண்டும். கொள்வது குறைவு, கொடுத்தல் உயர்வு, திருப்திதான் செல்வம், தேவையற்ற செலவுகள், பிரின்சிபல் இல்லாத வாழ்க்கை, சிந்தனை இல்லாத முடிவுகள் நம்மை கோமாளியாக மாற்றும். நட்புலரி 1201வது நாள் சொல்லும் செய்தி. கிளாரிட்டி, வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி, ஒற்றுமை, யூனிட்டி. நாம் குழந்தை பருவ நண்பர்களைப் போல இணைந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. முடிவு,
மற்றவர்களுக்காக அழகாக பேசுங்கள், ஆனால் அவர்களைப் போல வாழாதீர்கள். அவர்களின் தவறுகளை கற்றுக்கொள்ளுங்கள். 30 நாட்கள் 30 அனுபவங்கள் ஒரு வாழ்க்கையை மாற்றும். ஏமாறி ஆகாதீர்கள், கோமாளி ஆகாதீர்கள், அறிவுடன் வாழுங்கள். நன்றி மேடம். பின்னூட்டத்திற்கு செல்கிறோம். முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, நீங்க பின்னூட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். அன்புக்கு காலை வணக்கம். என்னுடைய சன்னு பெரிய பையன் இன்னைக்கு பர்த்டே சார், 16ஆம் தேதி இன்னைக்கு பர்த்டே. எல்லாரும் வாழ்த்துணும் ஐயா. நான் அப்புறமா பேசுறேன் லோகநாதன். நன்றி 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 லோகநாத் சார். லோகநாத் சாருடைய சன்னுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் நட்புலகி சார்பாகவும். சார் அவர் பேர் அருள் சுதாகர். அருள் சுதாகர். அருள் சுதாகர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஜெகநாத் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். அருண் சுதாகருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரம்யா மேடம் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அவங்க சமூகத்துல நடக்கக்கூடிய அவலங்கள் எல்லாம் அழகா எடுத்து காமிச்சாங்க. அதாவது இந்த காய்கறி கடை, அப்புறமா எஸ்பெஷலி அவங்க சொன்னது நானும் யோசிச்சிருக்கேன். இந்த பெண்களுக்கான ஆடைகள்ல எஸ்பெஷலி பிளவுஸ், இது புடவையை விட காஸ்ட்லியா போயிடும் பிளவுஸோட டோட்டல் காஸ்ட். அந்த மாதிரி எல்லாம் அதை கோமாளின்னு நினைக்கிறதா ஏமாளின்னு நினைக்கிறதான்னு சொல்ல முடியல. ஏன்னா அது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சிலர் செய்யறாங்க. அது இல்லாம இருந்தா என்ன ஆயிடும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா ஒருத்தரும் ஏதாவது அக்கேஷனலா செஞ்சுட்டாங்கன்னா அது ஒன்றும் பெரிய இதுல ஒரு திருமணமோ இல்லாத ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கோ. பட் டே டு டே லைஃபுக்கெல்லாம் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா கோமாளி தான். ஒரு அக்கேஷனுக்கு பண்றதே அஃபோர்டபுளா இருக்கவங்க பண்றது ஒரு வகை. பட் அஃபோர்டபிலிட்டி இல்லாதவங்க யாரும் அதை ட்ரை பண்ணாலும் அவங்க ஏமாளி தான். பட் மற்ற நாட்கள்ல அதை போட்டுட்டு போனா அதை நம்மளே கோமாளி மாதிரி நினைப்போம். ஏன்னா நார்மல் டேல போய் அவ்வளோ ஒரு ரொம்ப பகட்டோட இருந்தா யாருக்குமே கஷ்டமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ அவங்க அந்த மாதிரி விஷயங்களை அழகா சொன்னாங்க. ஸோ எப்பவுமே நமக்கு தேவையற்ற பொருட்களை வாங்காம இருந்தா நல்லதுதான். இப்போ முந்தியெல்லாம் நம்ம துணி கடைக்கு போனா நமக்கு வருஷத்துல ஒரு தடவை போவோம். அப்ப என்ன தேவையோ எடுத்துட்டு வரோம். இப்போ ஒரு ஜஸ்ட் லைக் தட் போற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கு. பட் அப்ப கூட அவங்க ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீ அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அதுல கண்டிப்பா குவாலிட்டியில ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்றாங்களா, இல்லைன்னா நான் பார்த்திருக்கேன் சில இதெல்லாம் விலை கம்மியா இருந்ததுன்னா அது ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு அப்படியே யாரும் எடுக்காம இருந்ததுனால அதை விலை குறைச்சு போடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நம்ம அந்த மாதிரி விஷயத்த டார்கெட் பண்ணி போனோம்னா நம்ம ஏமாளி ஆக மாட்டோம். பரவாயில்ல, நமக்கு சும்மா ஒரு ஒரு வீட்டுக்கு அணியறதுக்காக ஒரு துணி வாங்கணும், கொஞ்சம் விலை கம்மியா இருந்தா பரவாயில்ல, அது பழசா இருந்தா பரவாயில்லன்னா அந்த மாதிரியான சமயங்கள்ல நம்ம ஜுடிஷியஸா டிசைட் பண்ணோம்னா ஏமாளியாகவும் கோமாளியாகவும் இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. சிறப்பா பேசுனீங்க மேடம். நன்றி 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 ஜெகநாத் சார். ஆரியா பிளவுஸ் ஒர்க்கு 5000 50,000 1 லட்சம் வரலாம் இருக்கு செலிபிரிட்டி பிளவுஸ் நியர். ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இது இருக்கு. நன்றி சார். அடுத்து மஞ்சுளா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். Hello sir, good morning, happy morning to all. Madam Ramya madam, chemistry miss to school. Thank you ma'am for your efforts. நல்லா இருந்தது. நிறைய அட் ப்ரெசென்ட் என்னென்ன ஸ்கேம் நடக்குது நம்ம மத்தியில சூப்பரா சொல்றீங்க. நிறைய டிகிரி படிச்சவங்க கூட இன்னைக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப கம்மி தான். என் ஸ்டூடெண்ட் நான் சொல்லாம மறைக்கிறேன். என் ஸ்டூடெண்ட் எல்லாம் இன்னைக்கு போயிட்டு ஒரு 2 டிகிரி முடிக்கிறா, பிஎஸ்சி பிஎட்னு 4 வருஷம் என்கிட்ட படிச்சுட்டு போய் சம்பளம் 5,000 பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல. இன்னைக்கு ஒரு ஆரி ஒர்க்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் பிட்டுக்கு 4,000 5,000 கூட பீப்புள் வாங்குறாங்க. சரி, ஓகே, அவங்க ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அவங்க இன்னைக்கு இதை பண்றாங்க. டியூஷன்ங்கிற பேர்ல டியூஷன் சென்டரை பத்தி மென்ஷன் பண்ணீங்க. டியூஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஒரு பையன் 10th முடிச்சிட்டான், அவனுக்கு நம்ம பே பண்றது ஒரு ஸ்கூலும் வேரியேஷன் இருக்கு. 2.5 லட்சம் 3 லட்சம் வேலைமால் மாதிரி ஒரு ஸ்கூல்ல 5 லட்சம் கொடுத்துடணும், வருஷத்துக்கு 6 லட்சம் கொடுத்துடணும், 2 வருஷத்துக்கு 12 லட்சம். உன் பையனை டாக்டர் ஆக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திருப்பி வருவான், திருப்பியும் பணம் கட்டுவோம், திருப்பி ரிப்பீட்டேஷன்ற பேர்ல நீட்டுக்கு போவான், 4 வருஷம் ரிப்பீட்டேஷன் 4 லட்சம் கட்டும். ஸோ மக்கள் எல்லாமே ஏதோ ஒன்று ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேர் ரன்னிங். ஆனா அதுல என்ன கிடைக்குதுன்றத யாரும் இதுல இது ஒரு பிரஸ்டேஜ் ஸ்டேட்டஸாவே ஆயிடுச்சு. இதெல்லாம் கரெக்டா அந்த அருணகிரி சார் சொல்லுவாரு, எப்படி இந்த மாதிரி நமக்கு அது இவ்வளவுதான் விஷயம்.
ஸோ இந்த மாதிரி வந்து உலகம் போயிட்டு இருக்கு மேடம். நீங்க இன்னைக்கு அட் ப்ரெசென்ட் எப்படிலாம் ஸ்கேம் மூலம் நம்ம பாதிக்கப்படுறோம், எவ்வளோ ஒரு போலி விளம்பரங்கள் மூலம் நிறைய பாதிக்கப்படுறோம் எல்லாமே தெரியுது. நானே 2 ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எனக்கே தெரியல. அது மட்டும் படத்தை பிடிச்சிட்டே இருந்திருக்கான். இப்பதான் பாக்குறேன் என்னுடைய 3600 பணம் மாசம் மாசம் 300 ஒன்று 290 ஒன்றும் போயிட்டு இருக்கு. ஸோ படிச்சிருந்தும் நம்ம முட்டாள் தான் அப்படிங்கிறது நான் ஐ லேர்ன் ஃபார் தட். ஸோ இதெல்லாம் இப்போ இருக்குது, நீங்க அதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபோர்ட், சச் எ கிரேட் டீச்சர் டு யூ. ஸோ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஃபார் ஆல். நன்றி நன்றி மங்களண்ணன். அடுத்து ரமேஷ் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அன்னைக்கு சார் அருமையான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற ஒரு செஷன் ரம்யா மேடம். பியூட்டிஃபுல்லாக ஷி ஸ்டார்டட். வெளியில் இருக்கிற யானைக்கும் உள்ளே இருக்கிற யானைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. வெளியில் இருக்கிற யானை வந்து அதோட அங்குசத்தை வந்து பாகன் வச்சிருக்கேன். உள்ளே இருக்கிற யானை வந்து அங்குசம் அவர் கையில் வச்சிருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்மளுடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம ஏமாளி ஆக மாட்டோம், ஏமாளியாகவும் நம்ம ஆக மாட்டோம் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப மிக அருமையாக இருந்தது. எப்படியெல்லாம் நம்ம கண்ட்ரோல் அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துட்டோம். ஈவன் இன் சோஷியல் மீடியா நம்மளை எந்த அளவுக்குலாம் நமக்கு பாதிக்குது, ஏமாத்துது. அது மாதிரி பியர் ப்ரெஷர். இன்னைக்கு திருப்பி நம்ம இந்த ஆரி ஒர்க் பற்றி பேசுகிறோம். அதில் ரொம்ப யாரும் வந்து ஏன் இவ்வளோ ரேட்டு, ஏன் இவ்வளோ இதுன்னு நம்ம கேட்கறது இல்லை. அவங்கள்ட்ட எதுவும் நெகோஷியேட்டே பண்ணுறது இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவ் பார்த்து நம்ம ஒய்ஃப் இது பண்ணி கொடுக்கறதுனால அவங்களும் ஜென்ரலாக லேடிஸும் கேட்கறது கிடையாது, ஜென்ஸும் போய் கேட்டோம்னா ஒய்ஃப் போச்சுப்பாங்கன்ட்டு நம்ம விட்டுறது. ஸோ அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க ரைசிங். பட் 4000 ரூபாய்க்கு அதில் வந்து லேபர் இருக்கான்னு தெரியாது. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு சித்தாள் தலையில் கல் சுமந்தாங்கன்னா 600 ரூபா தான் சம்பளம் ஆகும். ஆனால் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஜாக்கெட் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் அதில் 4000 ரூபாய் இன்னைக்கு சாதாரணமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தானே தவிர இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, ஆம்பளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சிட் ஃபண்ட்ஸில் இருக்கிற ஏமாத்துகள் பற்றி சொல்லியிருக்கிறீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம பணம் ஒரு கல்யாணத்துக்கு வச்சு இந்த பணத்தையே நம்ம தொலைச்சிடுறது, இதெல்லாம் ரொம்ப அவேர்னஸாக இருந்தது. நல்ல செஷன், நல்ல கிரேட் ஒர்க். நன்றி நன்றி சார். சார் முடிச்சிட்டீங்களா? நெட்வொர்க் இஷ்யூவா? அடுத்து நாகவலி மேம். நாகவலி மேம். அனைவருக்கும் நற்புலரி இனிய காலை வணக்கம். நன்றி ஐயா. அந்த மேம் சொன்ன விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் அவேர்னஸ், நமக்கு வந்து விழிப்புணர்வு வேணும். விட்டுட்டு அந்த ஏமாந்து போற உலகத்துல நம்ம ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும்னு, அது கரிகால் கடையிலேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் மேம் சொன்னது எல்லாமே எக்ஸலண்டா இருந்தது. அதுல இந்த ஆரி ஒர்க் பத்தி எல்லாருமே பேசினாங்க. ஆனா என்னன்னா, அது ரொம்ப நுட்பமான விஷயங்கள் அவங்க செய்யறதுனால அந்த ஒர்க்கோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா அந்த துணியோட ஒர்த் வெறும் 200 ரூபாய் 300 ரூபாய் தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒர்க் பண்ற வேலைகள் பாத்தீங்கன்னா 5000 10,000 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா, இப்ப எங்க நாட்டு பொண்ணு எங்க கல்யாணத்துக்கு அவ எடுத்துக்கும் போது என்ன சொன்னானா, அம்மா இந்த சாரி வந்து நம்ம எத்தனை தடவை கட்டுவோங்கிறது, நான் ரொம்ப சாரிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம கட்டுறதே. 1 டைம் 2 டைம் கட்டுவோம். ஆனா கல்யாணத்துக்கு எடுத்துதான் ஆகணும். அந்த சாரிங்கிற ஒரு பர்பஸ் இருக்கு. பட் ஆனா அந்த ஜாக்கெட் எத்தனை தடவை போடுவோங்கிறதே தெரியாது. ஒரு தடவை போட்டாலே பெரிய விஷயம். அதுக்கு ஏம்மா இவ்ளோ செலவு பண்ணணும்? கல்யாணம். அவ சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஐயோ! இப்படி டிசைன் இருக்கணும், அப்படி டிசைன் இருக்கணும் பார்த்து பார்த்து வாங்குறோம். ஆனா அவ எவ்வளோ யோசிச்சு இதெல்லாம் வேண்டாம்மா, சாதாரணமா சிம்பிளா எவ்வளோ அதுல டிசைன் பண்ணுனா, நீங்க எவ்வளோ அதுக்கு காசு இது பண்ணுவீங்களோ அத மட்டும் குடுங்கன்னு கேட்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த காலத்துலயும் இப்படிலாம் இருக்காங்களேன்னு. எனக்கு இது எல்லாரும் பேசும்போது எனக்கு அந்த சிந்தனை தோணுச்சு. தேங்க் யூ மேம். ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க சொன்னது. எது தேவை, தேவையில்லைங்கிறது நாம யோசிச்சு நாம தான் முடிவு பண்ணணுங்கிறது உண்மையான விஷயம். நன்றி மேம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். எக்ஸலென்ட் சார். தேங்க் யூ. நன்றி நன்றி நாகவலி மேம். அடுத்து முத்துலட்சுமி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம்.
ரம்யா மேம் எக்ஸலன்ட் செஷன். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த யானையுடைய அந்த இது மூலமா என்ன சொன்னீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த இதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா இந்த இது, அதாவது இந்த டெய்லி ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த டாபிக்ல. சோ நம்ம வந்து ஒன்னையும் நம்மளே அனுபவப்பட்டு நம்மளே ஏமாந்துதான் கத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. பிறருடைய அனுபவத்திலிருந்தும் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து அனுபவிச்சு கத்துக்கிறதுங்கிறவங்க புத்திசாலி. ஆனா மற்றவர்களுடைய அனுபவத்தில இருந்து கத்துக்கிறவங்க வந்து இன்னும் அதை விட புத்திசாலி அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மெசேஜ் அதுவும் சொன்னீங்க. இந்த பிளவுஸ் வந்து பத்தி பேசிட்டு இருக்கிறது வந்து அதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பட்டு புடவை அதுக்குதான் இந்த மாதிரி ரொம்ப செலவு பண்ணி பிளவுஸ் இது பண்ணுவாங்க. ஆனா என்னோட பெர்செப்ஷன்ல சொன்னா பட்டு புடவைங்க நம்ம வந்து வருஷத்துல ஒரு வாட்டி ஒண்ணு கட்டினாலே வந்து பெரிய விஷயம் தான். அப்படி அபூர்வமா தான் கட்டுவோம். அப்படி கட்டுற அது பட்டு புடவைக்கு இன்வெஸ்ட் பண்றதே ஒரு பெரிய வேஸ்ட் இதுதான். அதோட பிளவுஸ்க்கு அதை விட பிரமாதமா செலவு பண்றது இன்னும் வந்து ஒரு கோமாளித்தனமான விஷயமா தான் தோணுது. ஸோ அதுக்கு பதிலா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வந்திருக்கு. அது இப்போ மேபி கொஞ்சம் ட்ரெண்டா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆகலாம்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் வந்து சிம்பிளா வந்து ஒரு ரெடிமேட் பிளவுஸ்ங்கிறது, அது முன்னாடி இருந்த ரெடிமேட் பிளவுஸை தாண்டி வந்து ஒரு சாரிக்கு நிறைய சாரிக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரே பிளவுஸ் வர மாதிரி தான் இருக்கு கான்செப்ட் வந்துச்சு. அது வந்து சிம்பிளா கம்மி காஸ்ட்லயே ஒரு ரீசனபிள் காஸ்ட்லயே வந்து டக்குன்னு போனோமா ஒரு ஷர்ட் போட்ட மாதிரி அதை போட்டுக்கிறாங்க. ஆனா இட் கிவ்ஸ் அ வெரி டீசென்ட் லுக். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு இப்போ. ஸோ அதெல்லாம் நம்ம பழக பழக எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அது. நிறைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க ரம்யா மேம். வெரி நைஸ், எக்ஸலன்ட் செஷன். அந்த ஸ்கூல்ல டியூஷன் சென்டர்ல நடக்கிற ஸ்கேம்ஸ் என்னென்னவோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம விழிப்புணர்வோட இருந்துக்கணும். சோசியல் மீடியால வீடியோ போட்டு நம்ம வந்து ஏமாளியாவும் கோமலியாவும் ஆயிடக்கூடாது. அது சோசியல் மீடியால நம்ம செலவு பண்ற ஒரு நிமிஷமும் நம்மளே ஏமாத்திக்கிறது தான். அது யாரோ ஒருத்தங்க அதுல வர ஆட்ஸ்லாம்ல சம்பாதிச்சு அவங்க கோடீஸ்வரனாலும் அவங்களுடைய பசங்க அவங்க ஃபேமிலி தான் வளர போகுது. அதுல அவங்க வளர்றது தப்பு கிடையாது. ஆனா அதுல நம்ம டைமை யூஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம ஹைலைட் பண்ணுங்க. தேங்க்யூ மேம், வெரி நைஸ். நன்றி நன்றி முத்துலட்சுமி மேம். அடுத்து வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நட்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பொலிவாளர் அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நமது அன்பு சகோதரர் லோகநாதன் ஐயா அவர்களுடைய புதல்வர் அருள் சுதாகர் அவருடைய இனிய பிறந்த நாளுக்கு எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சி அவர் வளமுடன் நலமுடன் வாலிய நீடு என்று அன்பாக தெரிவித்தார். இன்றைய அம்மா அவர்களுடைய பெயரை நான் பல முறை எண்ணி பார்ப்பதுண்டு. இறைவன் எப்படி இந்த மாதிரியெல்லாம் நமக்கு தரான இந்த இணையத்திலையும் அதே பெயர் தான் என்னுடைய திருமகளாருடைய பெயரும். அது மட்டும் ஆச்சரியம் இல்லை, அம்மா அவர்கள் சார்ந்திருக்கிற அதே துறை தான், ஆசிரியை தான் எனது மகளும். எப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து நம்மளா டிசைட் பண்ணி செய்கிறது இல்லை, அது இறை அருள்னு தான் நான் நினச்சிக்கிறது. நன்றி. அதுக்கும் அம்மா அவர்கள் மிகப்பெரிய கதைகள் எல்லாம் சொல்லி கான்செப்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க விற்பனையில. அதனாலதான் சிலப்பதிகாரத்துல அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூம்புகார்ல எந்த பொருளை விற்றாலும் வா விலை வி விலை அப்படின்னு ரெண்டையும் போகணும். நான் வாங்கின விலை இது, நான் விற்கிற விலை இது, ரெண்டையும் போட்டு தான் இப்பெல்லாம் எம்ஆர்பின்னு போடுறோம் இல்லையா, அதெல்லாம் இல்லை. அதுல பல விஷயங்கள் இருக்கு, ஏமாற்று. அது மாதிரி விளம்பரத்தை சொன்னப்ப நான் அதான் சொல்லுவேன், வேல்யூ இல்லாத விளம்பரங்கள் பலது வருது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ளாடைய போடுற ஒருத்தர் தாண்டி குதிச்சு எங்கெங்கேயோ இது பண்ணி வருவார். 2 பேருக்கு போட்டி, அவர் பைக்கில் ஒருத்தன் போவான், இவர் உள்ளாடை போட்டிருக்கிறதுனாலேயே தாண்டி குதிச்சு வர்றப்ப எல்லாம் சரி. ஒருத்தர் ரோட்டில் வந்து ஒரு மலர் கொத்தை எடுத்துகிட்டு போகிறவரை பிடுங்கிக்கிட்டு வந்து அந்த பெண்கிட்ட முன்னாடி கொடுத்துருவாராம். அந்த பைக்கில் வர்றவர் வந்து நின்று கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சேன்னு பார்ப்பாராம். எல்லாம் சரி, அந்த பைக்கில் வர்றவர் கையில் வச்சிருக்க பூமாலையை பிடுங்கிட்டு வந்தால் கூட ஓகே, 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயங்களா. ரோட்டில் அவர் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிற பூமாலையை பிடுங்கிட்டு வந்து இவர் முன்னாடி வந்துடுவாராம். ஏன்னா அந்த உள்ளாடை போட்டதுனால.
இப்படி ஏமாற்றுகள் எக்கச்சக்கமா வந்துடுச்சு. கதை சொன்னதுனால ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பெரிய பையன்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சு உயில் எழுதிட்டு போயிடுவார் தந்தை. உனக்கு நீ விரும்பியதை உன் தம்பிக்கு கொடுன்னு. இதுதான் கதை. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப அவன் அவருடைய சொத்துல மிக மிக குறைவானதை தம்பிக்கு கொடுப்பான். அரசர்கிட்ட போகும் இந்த கேஸு. சரிப்பா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்க பாருங்க உயில் இருக்கு அரசரே, இங்க பாருங்க நான் விரும்பினதை தான் கொடுக்கணும்னு சொல்லி எங்க அப்பாவே எழுதியிருக்காரு. நான் என்ன பண்ண, நான் விரும்பினது தான் அப்படின்னு கொடுத்துருவான். அருமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பு கொடுப்பாரு. என்ன தீர்ப்புன்னு நம்ம தெரியும். இவன் எதெல்லாம் எடுத்துக்கிட்டானோ அப்படியே அது எல்லாத்தையும் உன் தம்பிகிட்ட கொடுத்துரு. ஏன்னா இதுதானே நீ விரும்பினது. நீ கொடுப்பதை கொடுன்னு சொல்லல, நீ விரும்பினதை கொடுன்னு சொன்ன. நீ விரும்பினது உன் தம்பிக்கு 10 ரூபா கொடுத்துட்டு 90 ரூபாய நீ வச்சிருக்க. அந்த 90 ரூபா சொத்து தான் நீ விரும்பினது. அதை தூக்கி இப்ப கொடுத்துருப்பா அப்படின்னு எல்லாம் அவங்க அழுது புலண்டு, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னு. இல்ல எழுதியிருக்கிறது தானேப்பா, போப்பா அப்படின்ட்டு. அப்போ போன ஒரு பாடு இங்கேதான் திருப்பம் இருக்கு. அங்க மந்திரி என்ன அரசரே, நீங்க எப்பவும் ரொம்ப நீதியா செயல்படுவீங்க, இதுல கொஞ்சம் நீதி இல்லாம செயல்பட்ட மாதிரி தெரியுதுன்னு. என்னப்பா அப்படின்னு. அவன் தப்பு பண்ணா பெரியவன், ஆனா பரவாயில்ல, நீங்களாவது சமமா பிரிச்சு கொடுத்துருக்கலாமே, 50% 50% நீங்க கொடுத்துருக்கலாமேன்னு. அதுக்கு அவர் அரசர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் பார்த்தப்பா, நீ சொல்றது சரிதான். அவன் 100 ரூபாயில 60 ரூபாயை எடுத்துக்கிட்டு 40 ரூபாய தம்பிக்கு கொடுத்துருந்தான்னா நீ சொல்ற மாதிரிதான் 50-50 பிரிச்சு கொடுத்துருப்பேன். அவன் 90 ரூபாய் எடுத்துக்கிட்டு 100 ரூபா 10 ரூபா தான் தம்பிக்கு கொடுத்தான். அப்ப அவன் பேராசைக்காரங்கிறத அங்க நிரூபிச்சுட்டான். அதனால அவனுக்கு நீதி தரணுங்கிறது தேவையில்லாத ஒண்ணு. அதனாலதான்ப்பா நான் இப்படியே அவன் வழியிலேயே போய் நான் அந்த தீர்ப்பை வழங்கினேன், என்ன மன்னிச்சிருப்பான்ட்டு போயிட்டாராம். இப்படி வாழ்க்கை நெறிகள் நாம் அமைத்து கொள்வதுதான். அதுல நம்ம நேர்மையா அமைச்சுக்கிட்டோம்னா அதுக்கான பலாபலன்கள் நம்மை சார்ந்து வருங்கிறத கூறி நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டே மன்னிக்கவும். நன்றி, வணக்கம் அனைவரும். நன்றி நன்றி. ஒளிவாளருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க விரும்பியதை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அடுத்து ஈழம் சார். அப்ப என் கையில கம்மியா இருக்காதையா, என்னிட்டையும் அதிகம் இருக்கும். ஏன்னா பாதி தான் கொடுப்பேன். ஹலோ சார், ஒரே ஒரு நிமிஷம். சாருடைய சன் லோகநாதன் சாருடைய சன்னுக்கு ஹாப்பி பர்த்டே சார். லோகநாதன் சார், ப்ளீஸ் கன்வே அவர் விஷஸ் டு யுவர் சன். உங்களை போல நல்லா வருவான் சார். தேங்க்யூ சோ மச். நன்றி. லோகநாதன் சாருடைய சன்னுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சாரி மறந்துட்டேன் சார். தேங்க்யூ. லோகநாதனுடைய அருள் சுதாகருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். அருண் சுதாகர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. ஈழம் சார். கோடீஸ்வர காலை வணக்கம். மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். முதல்ல அருண் சுதாகருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வாழ்க பல்லாண்டு, வளமுடன் நலமுடன் ரெண்டும் தேவை. நம்ம பேசும்போது மேடம் சொல்லும்போது இன்னைக்கு சொன்னது என்னன்னா, ஒரு ஃபீஸ் வாங்குற இடத்துல இப்படி வாங்குறாங்களே, இந்த பணம் கட்டுறது இருக்கிறவங்க கட்டிட்டு போயிடுறாங்க. அதே டிப்ஸுக்கு ஹோட்டல்ல டிப்ஸ் கொடுக்கும்போது அப்படிதான், இருக்கிறவன் கொடுத்துட்டு போயிடுறான், இல்லாதவன அவனை திட்டுறான். யாரு கொடுக்காத ஆள திட்டுறான், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்னு. ஸோ நீ வேலை பார்க்குற இடத்துல ஜிஎஸ்டியை நாங்கள் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஜிஎஸ்டியை நம்மகிட்ட வாங்குறானுங்க. கேட்டா கேஸ் இல்லைங்கிறான், அது இல்லை, எதையாவது கதை சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. அப்படின்னா ஏமாளியா கோமாளியானா, வயிற்றுக்காக மனுஷன் இங்க கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி மூடைத்து ஆடி அப்புறம் வந்தாதான் ஜோறு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த எவ்வளவு பெயின்ஃபுல்லா இது நடந்துருமா அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணும்போது, நேற்று யூத் படம் பார்த்தேன், அதுதான் ஞாபகப்படுத்துச்சு. மேடம் பேசும்போது ஃபீஸ் படிக்கிறதுக்கு நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போது, அவன் லவ் ஃபெயிலியர் ஆனது, இந்த பொண்ணை பார்த்தா நம்ம கிடைச்சிருமா, அந்த பொண்ணை பார்த்தா கிடைச்சிருமான்னு சொல்லி பார்த்து கடைசியில எதுவுமே கிடைக்காம என்னடா அப்படின்னு போகும்போது, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணிடலாம், நமக்கான பொண்ணு நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையவே பெரட்டி போட்ட மாதிரி இருந்தது யூத் படம். ஃபேமிலியோட போய் பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இருக்கிற ஆளு அவசியம் போய் பார்க்க வேண்டிய அருமையான படம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கெங்கெல்லாம் ஏமாறுறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நேரம் போயிடுது, பணம் விரயமாயிடுது.
இங்க வந்து வெறுமனே ஆள் ஏமாத்துறான், நம்ம ஏமாறுறோங்கிற ஆங்கிள் இல்ல. நம்ம எவ்வளவு தூரம் கான்சியஸ் கேர்ஃபுல்லா டிராவல் ஆறோம். 2C to 3Cன்னு சொல்லுவோம். கேர்லெஸ் அண்ட் கேஷுவல் லிவிங்ல இருந்து கான்சியஸ் கேர்ஃபுல் லிவிங்க்குள்ள டிராவல் ஆகணும்னா ஒவ்வொரு நாளும் அந்த விழிப்புணர்வோட டிராவல் ஆகணுங்கிறத காலங்காத்தால இங்க வந்து நமக்கு பிடிச்ச வியாழக்கிழமை, நாம் பிறந்த வியாழக்கிழமை, அதாவது யாரெல்லாம் எந்த கிழமையில பிறந்தீங்களோ உங்க கிழமை உங்களுக்கு முக்கியம், எனக்கு நீங்க முக்கியம், நம்ம 2 பேரும் உலகத்துக்கு முக்கியம், உலகம் நமக்கு முக்கியம். We have to create our own world. All the best. CLTRV திருச்சியிலிருந்து நன்றி நண்பர்களே. நட்புறவை மாதிரி ஒரு போறம் போதும் மக்களை கூட்டிட்டு வாங்க. Everybody has to enjoy. We have to create our own world. All the best. எல்லாம் சரி. ஏன் நீங்க எல்டர்ஸ் படம் தானே பார்த்துருக்கணும், அதை ஏன் யூத் படம் பார்த்தீங்க சொல்லுங்க. நன்றி ஈல சார். அடுத்து சுனிதா மேம். தேங்க்யூ சார். மேடம் செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய தகவல்கள் எங்கெல்லாம் நம்ம ஏமாறுறோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கோச்சிங் சென்டர்ல ஸ்கேமிங் நடக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆடம்பரத்தினால நம்ம எங்கெல்லாம் ஏமாறுறோம் அப்படின்ட்டு சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. நன்றி மேம். அடுத்து தன்மானம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரம்யா மேம் ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களோட செஷன். நாளுக்கு நாள் உங்களோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும் தெரியுது. ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு அந்த கதைகள், நிறைய கதைகள் சொல்லி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கதைகள் எல்லாம் சொல்லி அதை உணர வச்சது வந்து ரொம்ப அருமை. நிறைய இடத்துல தெரிஞ்சே இந்த மாதிரி தான் அந்த ஷோ ஆஃப்காக பண்ண போயிட்டு நிறைய இடத்துல அந்த காசு வந்து நம்ம ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி தெரியும். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்றோம்னா அந்த இடத்துல ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் செஷன். கீப் ராக்கிங். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. லோகநாதன் சாரோட சன்னுக்கு ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. நன்றி லாவண்யா மேம். இன்னொரு அடிஷ்னல் சார், நிறைய பசங்க 10th ரிசல்ட் நேற்று வந்துருச்சு. ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி அம்மா நிறைய வீட்டில் நான் உள்பட ஒரே டென்ஷன்ல இருந்தோம். எங்களை வந்து நாளைக்கு ரிசல்ட் ஏமாத்தாம அன்எக்ஸ்பெக்டடா டக்குன்னு போட்டு ரிசல்ட்டை கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. நன்றி மேம். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்து லோகநாத் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் லோகநாதன் சார் பையன் அருள் சுதாகருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம நித்யாதேவி பையன் பொண்ணு வந்து 10th கம்ப்ளீட் பண்ணி 470 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அவளுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. மகள் வந்து நல்வாழ்த்துக்கள். மற்றும் நிறைய பேர் கடின உழைப்பால அந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள். அந்த குழந்தைகளுக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி சார். நித்யாதேவியோட டாக்டர், சிவகணி மேமோட சன்னு, இன்னும் இன்னைக்கு நிறைய பேர் ரிசல்ட் வந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸ்பெஷலா நித்யாதேவி மேம் டாக்டர் அண்ட் சிவகணி மேமோட சன்னு. எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம இதய பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்வோம். அக்கா எல்லாருக்கும் சேர்ந்து. நன்றி. லாவண்யா மேடம் சன்னு, சிவகணி மேடம் நித்யா பொண்ணு, எல்லாருக்கும், எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். அடுத்து தன்மானம் சார், உங்களுடைய பின்னோட்டம் தரலாம் சார். வணக்கம் சார். வாழ்வுடன் நட்புடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நம்ம நட்காலை வணக்கத்தை குறிமையிக்கிறேன். உண்மையிலே இன்னைக்கு நல்ல ஒரு முப்பெரு விழா தான் சொல்ல முடியும். இன்னைக்கு எல்லாருக்கும் 10th CBSல அனைத்து வரலும் தலைமுறைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய லோகநாதன் சாருடைய அருள் சுதாகர் அவருடைய பிறந்த நாளும் இந்த நாள் போல் எந்தெந்தும் சிறந்த நாளாக வாழ்த்துகிறேன். மற்றும் இதோட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி மேடம் பேசுறதுல எனக்கு ரொம்ப முக்கியம் பிரின்சிபல் அப்படிங்கிறது. நம்முடைய வணிகத்தில் படிச்சிருப்போம், காமர்ஸில் படிச்சிருப்போம். அப்போ தான் தெரியுது நம்ம எதை வேணும் எது வேண்டாம், இதுதான் போதும், இந்த இடத்துல போனால் அப்படிங்கிற ஒரு கொள்கையை மட்டும் பயன்படுத்தினா எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து கோமலியாகவும் இருக்க மாட்டோம். எந்த சூழ்நிலையும் யாரும் நம்மளை ஏமாளியாகவும் ஆக்க மாட்டாங்க இருப்பதற்கு அவருடைய கொள்கை பிடிப்பு மட்டும் சரியாக இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு என் மேடம் சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. வாழ்க்கை ரொம்ப நன்றி. நன்றி தன்மானம் சார். அடுத்ததா தாமோதரன் சார், உங்களுடைய பின்னோட்டம் தரலாம். அப்போதைக்கு இனிய காலை வணக்கம்.
இன்று ரம்யா மேடம் மிக சிறப்பான ஒரு பொழிவை நமக்கு தந்தார்கள். அதே சமயத்தில் இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரவர்கள் உழைப்புக்கு தகுந்த போல் மார்க்குகள் கிடைத்திருக்கும். அதில் யார் உயர்ந்த அதிக மார்க்கு வாங்கினார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும். எங்கள் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து அதிக மதிப்பெண் பெற்று முதல் மாணவனாகவோ மாணவியாக திகழும் அந்த பள்ளி மாணவனுக்கு நான் 5000 ரூபாய் வழங்குவதாக ஏற்கனவே நான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன். அது இன்றைக்கோ நாளைக்கோ யார் அந்த மாணவன் என்றது தெரிந்து அவளுக்கு பரிசளிக்கும் ஒரு நிகழ்வை நான் மேற்கொண்டுள்ளேன். அதுக்கு அவருடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். லோகநாதன் அவருடைய சன் அருள் பிரகாஷ், அருள் சுதாகர் அவருடைய பிறந்த நாளில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களைப் போல அவரும் இன்று ஒரு நல்ல தேதியில் அவர் பிறந்திருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியுடன் அவருடைய வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பான நிகழ்ச்சியில் இன்று நான் கலந்து கொண்டதற்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். வாழ்க வளமுடன். அடுத்து லட்சுமி நாராயணன் கே சார், உங்களோட பெண்ணோட தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையான டிஸ்கஷன் எடுங்க சார் மேடத்தோடது. லோகனா சார் சன்னுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவான். ஆக்சுவலாக அந்த அவசியம் அனாவசியம் அத்தியாவசியம் கான்செப்ட் சொல்லுவான். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம சொல்ல மாதிரி அனாவசியம் அத்தியாவசியம், அனாவசியத்தை நம்ம வந்து தேடி போகும்போது அவசியத்தை நம்ம வந்து இழந்துருவோம். நம்ம அவசியமானது முக்கியன்றதை வந்து நம்ம வந்துடணும். ஸோ நம்ம முடிவு பண்ணணும். ஆக்சுவலாக எல்லாமே ஆல் இன் அவர் ஹேண்ட்ஸ் ஒன்லி. ஒன்று இதே வந்து காஃபி வந்து சரவண பவன்லையோ ஏடிபிலையோ ஸ்டேஷனில் இருக்கும், 50 ரூபா ஒரு காஃபி. அதே ஸ்டேஷனில் அதே ஃபில்டர் அதோட பெட்டரா ஃபில்டர் காஃபி 20 ரூபாய் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து எதை நம்ம தான் சூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ ஒன்று அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நமக்கு தேவையானாலும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம தேவையானது நம்ம தான் முடிவு பண்ண வேண்டியது. ரொம்ப அருமையான கொடுத்த டிஸ்கஷன் மாணவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது சார். தேங்க்யூ. நன்றி நன்றி லட்சுமி சார். அடுத்து சிவகணி மேம் உங்களுடைய பெண்ணோட தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரம்யா மேம் செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. நிறைய ஐ ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய விஷயங்களை கொண்டு வந்தீங்க. கதைகள், அனுபவங்கள் எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ரம்யா மேம். அருள் சுதாகர் அவருக்கு வந்து மனம் நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதை தாண்டி 10th ரிசல்ட்ஸ் அந்த எல்லா குழந்தைகளுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி அருணகிரி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சிவகணி மேம். அடுத்து லோகநாதன் சார், உங்களுடைய பெண்ணோட தரலாம். நட்புரை காலை வணக்கம். மீண்டும் என்னுடைய சன்னுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் மிக 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 நன்றி. அவர் வந்து இது பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணுறாரு. என்ன மாதிரியே தான் இங்கே ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ரொம்ப என்னுடைய பிள்ளைங்களை பற்றி நானே பெருமைப்பட்டுக்கிறேன். எந்த வித பேட் ஹேபிட்ஸும் இல்லை. அவங்க உண்டு, அவங்க தொழில் உண்டு. இன்னைக்கு 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாரு அவரு. ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படித்து அவரே தான் முன்னேறினது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி. அந்த 10ஆம் வகுப்பு பாஸ் செய்த எல்லா பிள்ளைங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே இன்னைக்கு ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. இந்த மற்றவர்கிட்ட நம்ம ஏமாறது மட்டும் ஏமாளித்தனம் இல்லை, மற்றவங்களை ஏமாற்ற தெரியாத இருக்கிறது தான் ஏமாளித்தனம் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஏன்னா வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நன்றி 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 ஐயா. நன்றி. நேரத்துக்கு கோடானு கோடி நன்றி. நன்றி நன்றி சார். கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மன கவலைகள் மறந்ததம்மா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி லோகனா சார். இன்கால் மெசேஜ் போகிறோம். லட்சுமி நாராயணன் ஏமாளி டு கோமாளி தலைப்பில் பல உண்மை சம்பவங்கள், கதைகள், கருத்துக்கள் என எண்ணற்ற விஷயங்கள் மூலமாக இன்றைய சொற்பொழிவுக்கு
வலு சேர்த்த திருமதி ரம்யா கமல்ராஜ் அவர்களுக்கு பாராட்டுகள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணன் கே. அடுத்து தன்மானம் சார். அவசர உலகில் ஆபத்து நிறைந்த சூழலில் அடையாளம் தெரிந்தவர்கள் ஏமாற்றுவதும் தெரியாதவர்கள் பேச தெரியாமல் நாம் கோமாளி ஆக்கப்படுகிறோம். தினசரி வாழ்வில் நாம் சந்திப்பதை சிறப்பாக எடுத்து கூறிய சிறப்பு மேடம், நன்றி, வாழ்த்துக்கள். கண்ணன் ராஜன் சார். நல்லவர்கள் குறைந்து வரும் இந்த காலத்தில் வாய்ப்பு கிடைத்தால் உலகம் நம்மை ஏமாற்ற முயலும். ஆனால் நாம் தன்னுணர்வுடன் வாழ்ந்தால் வாழ்க்கையை தடுமாறாமல் சமநிலையுடன் உயர்வாக நடத்த முடியும். நீ உன்னை அறிந்தால் உலகத்துடன் தைரியமாக போராடலாம் என்ற நல்ல அறிவுரைக்கு நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். குமார் கேசவன் சார். ரம்யா மேடம் மிக அருமையாக பேசினாங்க. நாம் எந்தெந்த விஷயத்திலேயே நாம் ஏமாந்து போகிறோம் என்பதை மிகவும் சில கதைகளோடு சொன்னது அருமை. அதேபோல் நாம் ஏமாந்த விஷயத்தில் கோமாளியாக இருக்கிறோம் என்பதையும் மிக விளக்கமாக சொன்னது அருமை. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் மேடம். அனைவருக்கும் காலை வணக்கம். சண்முக வீரமணி சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். அருமையான சொற்பொழிவு. சிறந்த கொள்கையுடன் இருக்கும்போது ஏமாறுவது குறையும் என்று யானைகள் உதாரணம் முதல் கதைகள் வரை நிறைய எடுத்துக்காட்டுகள். நன்றி சகோதரி, வாழ்க வளமுடன். சண்முக வீரமணி சார். ஹாப்பி பர்த்டே விஷஸ் அண்ட் பிளஸிங் டு அருண் சுதாகர், வாழ்க வளமுடன். குமார் கேசவன் சார். திரு லோகநாதன் புதல்வன் அருண் சுதாகர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன். லட்சுமி நாராயண் சார். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் திரு லோகநாதன் ஐயா அவர்களின் மகன் திரு அருள் சுதாகர் அவர்கள் உடல் நலம், மனநலம் மற்றும் மன மகிழ்ச்சி பெற்று சிறப்பாக வாழ்ந்திட நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சுமி நாராயணன் கே. அன்புடன். ஜெகநாதன் சுப்ரமணியன் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த சில்ட்ரன் அண்ட் தேர் பேரண்ட்ஸ் ஃபார் த சக்சஸ் ஸ்கூல் ஃபைனல். முத்துலட்சுமி மேம். Congratulations to all kids who have successfully completed grade 10 with grand success. Congratulations to their parents and teachers too. Special wishes to kids of Lavanya ma'am, Nitya Devi ma'am, Sivagani ma'am, etc. Birthday wishes to Loganathan sir, son Arun Sudhakar. லட்சுமி நாராயண் சார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து குடும்ப உறவுகளின் குழந்தைகள் அவர் தம் பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முத்துலட்சுமி மேம் திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். குமார் சார் ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல, இப்போ ஒரு 1 வீக்கா நம்மளோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலா இதுல யோசி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்ப சொன்னாங்க, எங்கூட சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நம்மளோட பத்தி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்டாங்க, 5:30 மணிக்கா மேம்? அப்படி ஒரு ஷாக்கிங் எஃபெக்டோட கேட்டாங்க. ஆமா சார் வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லி அவங்களை இன்வைட் பண்ணி கூட்டு வந்தேன். இப்ப வந்து அதுல இருந்து தொடர்ந்து நம்மளோட டிராவல் பண்றாங்க 1 வீக்கா. என்ன சொன்னாங்கன்னா, யோசி ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடி 5 மணிக்கு எழுந்துட்டு இருந்தாங்களாம் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுட்டு. இப்போ உங்களுக்கு 5:30க்கு இந்த ப்ரோக்ராம்க்கு நான் அதுக்கப்புறம் நல்லா ஜாலியா தூங்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க மறுபடியும் என்னைய தூங்க விடாம 5:30 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஆனா ஒரு ஸ்பீக்கரும் அவ்வளவு எக்ஸலண்டா பேசுறாங்க, அவ்வளவு இன்ஃபர்மேஷன் பண்றாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி ஷேர் பண்ணேன் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி மேம். அடுத்து செல்வ சிந்தனை 3:30 மணிக்கு இருக்குது ரிஷி முகூர்த்தத்தில். அப்புறம் அப்படியே பரஞ்சிக்கிட்டே போக போகுது. நன்றி. எல்லாரும் பின்னோட்டை கொடுத்துட்டோம், இன்கால் மெசேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு ஏற்புரைக்கு போகிறோம். ரம்யா மேம் உங்களுடைய ஏற்புரை தரலாம். அனைவருக்கும் நன்றிகள். அதுதான் சொல்ல முடியும். ஃபீட்பேக் வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சிபிஎஸ்சி 10th எக்ஸாம் முடிச்சு என் பையன் கூட 86% மார்க் வாங்கியிருக்கான். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் உடைய லோகநாதன் சாருடைய பையன் அருண் சுதாகருடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய ஸ்பீச்சுக்கான ஃபீட்பேக் வந்து 6:33 வரைக்கும் இவ்வளோ பேர் இருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு பிளெஸிங்காக நினைக்கிறேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். நன்றி மேடம். ரம்யா மேம், நித்யா மேம், சிவனி மேம், லாவணி மேமுடைய குழந்தைகளுக்கும் மற்றும் எல்லா குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நட்புலகை சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் சிறப்பான உரையை தந்து
இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி, அருணகிரி.